ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு பரிசுத்த நாளில் ஆண்டவர் நம்மளை எல்லாம் கொண்டு வந்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்திருக்கிற தலைப்பு ஒரு மனம், ஒன் அக்கார்ட் அல்லது ஹார்மோனி என்று சொல்லலாம். ஒரு மனம் என்று சொல்லும்போது ஒரே மனநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒன்னஸ் இன் ஸ்பிரிட் என்று சொல்லலாம். ஒருமனப்பட்டு, இன்னும் ஒற்றுமை, இப்படி பல காரியங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மனம், இந்த ஒரு மனம் இருக்கின்ற இடத்திலே நிச்சயமாக சம்திங் வில் ஹேப்பன், சம்திங் வில் டேக் பிளேஸ். கட்டாயம் ஏதோ ஒன்று நடக்கும் என்பதுதான் அதனுடைய ஒரு பொருள். எங்கே அதை என்ன சொல்ல போனது, ஒரு யூனிஃபைடு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், ஒரு யூனிட்டின்னு சொல்லலாம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். wherever unity there is some important things will take place. அங்க ஒற்றுமை இருக்கும்போது அங்கே இடத்துல ஒரு சிறப்புகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வேதத்தில் ஒருமனப்பட்டு ஜனங்கள் வந்திருக்கிற சமயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று ஒரு காமனா நல்ல ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம படிக்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. இது வெரி டிப்பிக்கல் அண்ட் காமன் எக்ஸாம்பிள். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தேகொஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். த டே ஆஃப் பெந்தேகொஸ்ட். பெந்தேகொஸ்தே என்பது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த திருநாளிலிருந்து 50வது நாள் தான் பெந்தேகொஸ்தே நாள். அந்த 50வது நாள் தான் பெந்தேகொஸ்தே நாள். அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூலோகத்திற்கு கொடுக்கப்பட்டார். The day was the birth of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பிறந்த ஒரு நாள், அதுதான் பூலோகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாள் தான் அந்த பெந்தேகொஸ்தே நாளிலே ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். அங்க யார் இருக்கா? அவருடைய சீஷர்களில் 11 பேர். யூதாஸ்க்கு பதிலாக 1ஆம் அதிகாரத்திலே சீட்டு போட்டு எடுத்தாச்சு, அதனால அவனும் அங்கதான் இருக்கான். 12 சீஷர்கள் அங்க இருக்கிறாங்க. அதோடு கூட those who followed Jesus sincerely,
both men and women, they were also there. அவரை பின்பற்றின ஆண்களும் பெண்களும் சரி, அவர்களும் அங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த 120 பேருக்குள்ளேயும் ஒரு ஒருமனம் இருந்து, என்ன ஒருமனம் தெரியுமா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்த மாதிரி இருந்தாங்க. எப்படி, எதுக்காக அங்க இருந்தாங்க? 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். வெயிட். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது தான் வாக்குத்தத்தம். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு அவர் சொல்லிட்டு போனார். அதனால until you receive the Holy Spirit you have to wait in Jerusalem. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஆகவே இவர்கள் அனைவருக்குள்ளும் ஒரு மனதோடு கூட அங்கே இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியங்கள், பரிசுத்த ஆவியானவர் வேணும். அவர் சொன்னாரு, தேற்றரவாளனை பெற்றுக்கொள்வா, அந்த ஆவியானவர், தூய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அந்த சிங்கிள் ரீசனோடு, அந்த ஒரே காரியத்திற்காக ஒருமனப்பட்ட அத்தனை பேரும் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு கூட டவுட் வரல, அது வருமா வராதா, அந்த பரிசுத்த ஆவி எப்படி இருக்கும், ஆளா வருவாரா அல்லது ஆவியா வருமா அல்லது எப்படி வரும், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஐ வில் சென்ட் த கம்ஃபர்டர், அவ்வளவுதான். பட் தேவர் நெவர் நியூ தட் அந்த கம்ஃபர்டர் எப்படி இருப்பாருன்ட்டு. அது ஒரு பெர்சனா வருவாரா அல்லது எப்படி வரும், அது என்ன மாதிரி இருக்கும், அது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கு தெரியாது. ஜஸ்ட் இமேஜின், they just believe that. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால நம்ம காத்திருக்கணும்னு காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பாரு, என்ன மாதிரி ஃபீலிங் வரும், எது ஒண்ணுமே தெரியல. ஆனா அதற்கு பிறகு நீங்க வாசிக்கும் போது பலத்த காற்று, முழக்கம், அக்னிமயமான நாவுகள் எல்லாம் இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அன்றிலிருந்து இன்று வரை அந்த ஆவியானவர் நம்மை ஏக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அன்று முதல் இன்று வரை பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார், மக்களுக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு மனம் அங்கே இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், ஒரு மிராக்கிள் அங்கே நடந்ததை நம்ம வேதத்தில் என்ன செய்யிருக்கிறோம், பார்க்கிறோம். ஒரு மனம் இருக்கிற இடத்துல. அப்போ இதை நாம் அடிப்படையாக வைத்து ஒரு 3 குறிப்புகளை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன். ஒரு மனமாக செயல்படும் போது என்ன நடக்கிறது? ஆதி திருச்சபை அன்றைக்கு உள்ள சீஷர்கள் பெந்தேகோஸ்தே நாளில் கூடி வரும்போது அவர்கள் அப்போஸ்தலர்களாக செயல்படலை, சீஷர்களாக தான் இருந்தாங்க. என்னைக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வெளியே போனாங்களோ அப்பந்தான் அப்போஸ்தலராக மாறிட்டாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு மனதினாலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். 3 காரியங்களை வசனங்களின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்துல ஒருமனம் வேணும். ஜெபத்துல ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். ஜெபத்துல வேணும். நீங்க ஜோமனை உட்கார்ந்த உடனே இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. அங்க அடிபட்டு போயிடும் ஒரு மனம். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலான்ட்டு ஜோமனை உட்கார்ந்த உடனே நான் அனுப்புறேன்னா அவன் எங்க போனானோ தெரியல, போச்சு. நம்முடைய ஒரு மனம் அங்கே இருக்க வேண்டும். உங்க தனி ஜபத்தில் சரி, குடும்ப ஜபத்தில் ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணிட்டுதுன்னா, ஜோம் பண்ணிட்டே இருக்கிறதுல சொல்லக்கூடாது, இந்த அடுத்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன்னா பார்த்துட்டு வா, போச்சு.
இங்க ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இதான் அது. நம்ம தனி ஜெபமா இருக்கலாம், குடும்ப ஜெபமா இருக்கலாம், அல்லது நம்முடைய ஒரு குழுவாக திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிற இடமாக இருக்கலாம். ஒருமனப்பட்டு நம்ம ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு இருக்கிறது. ஜெபத்துல ஒரு மனம் இருக்க வேண்டும். அது நீங்க தனியா இருந்து ஜெபம்னா உங்க மனசு ஒருமனப்பட வேண்டும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் போது அந்த ரெண்டு பேருடைய மனதை என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அப்படிங்கத்துல அந்த ஜெபத்துல ஆண்டவரை துதிக்கிற ஒரு துதியும் இதே ஆதி திருச்சபை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆதி திருச்சபையிலே நடந்த காரியங்களை ஒருமனப்பட்டு அவர்கள் செய்யும் போது என்ன நடந்தது என்பதை ஒன்று ரெண்டு காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும், ஆமா, ஆண்டவரை புகழுகின்ற காரியங்கள், praising, they lifted up their voices to God with one accord. அவங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறாங்க. நீர் இவ்வளவு பெரிய தேவன், உன்னதமான தேவன், ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிற அந்த காரியத்தை என்ன செய்யணும்? இங்க பார்க்கிறோம். அப்ப ஜெபத்தில் அந்த துதியும் ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம அப்படியே உணர்ந்து ஒருமனப்பட்டு நம்முடைய மனது ஒருமனப்பட்டு துதிக்கும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் இருக்குது. ஜெபத்தில் நம்ம ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. அங்கே சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஜெபம் பண்றாங்க. சிறைச்சாலையில் பேதுரு இருக்கான். சிறைச்சாலையில் பேதுரு இருக்கா. இங்க ஒருமனப்பட்டு இங்க ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருக்குடைய கரத்தில் இருக்கிற சங்கிலி கீழே விழுது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் இந்த ஜெபம். The power of prayer. The power of prayer உடைய வல்லமை அதுதான். நம்முடைய அந்த ஹார்மோனியஸ் பிரேயர் ஒருமனப்பட்டு நமக்கு ஜெபிக்கும் போது இதுதான் அர்ப்பம் நடக்குது. நீங்க பிற வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் சபையார் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க பேதுருவுக்காக. அவங்க ஜெபத்தை முடிச்சு ஆமேன் போடுறதுக்குள்ள பேதுரு கதவை தட்டிடுறாரு. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சு ஆமேன்னு போடுறதுக்குள்ள பேதுரு சிறைச்சாலையில இருந்து அவங்க நேரா அந்த வீட்டுக்கே கதவை தட்டுறாரு. இதுதான் அற்புதம். ஒரு மனதின் ஜெபத்திற்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 அதிகாரங்களையும் நீங்கள் வீட்டில் போய் படியுங்கள். அவ்வளவும் முத்தமும் இப்ப நம்ம படிப்பதற்கு நேரம் இருக்காது. இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இங்கே சிறைச்சாலையில ஒரு 2 பேர் இருக்கிறான். இந்த 2 பேருக்குள்ளும் ஒரு ஒருமனப்பட்டு துதிக்கிறாங்க. ஒரு மனதோடு கூட துதிக்கிறாங்க. ஒரு மனதோடு கூட துதிக்கும் போது இங்க என்ன நடக்குது? அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா! கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அந்த ராத்திரியிலே அந்த சிறைச்சாலை தலைவன், அந்த ஜெயிலர் ரட்சிக்கப்படுறான். குடும்பத்தோடு ஞானஸ்நானம் எடுக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப அந்த ஒரு மனதின் ஜெபத்திற்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது, எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கிறது என்று பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் ஒரு மனதோடு கூட, கணவன் மனைவி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சா அந்த ஒருமனப்பாட வேண்டும் அந்த ஜெபத்துல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த ஒருமன ஜெபத்தை அவர் கேட்கிறார். அப்படி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம ஜெபம் அவசியம். அதே நேரத்தில் அந்த ஜெபத்திற்கு ஒரு ஃபோக்கஸ் ஒன்று கொடுக்கும்போது, ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அது என்னவும் ஒரு வல்லமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக ஒருமனப்பட்டு என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும்
அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஒரு 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 கம்யூனிட்டி, ஒரு சமூகத்துல என்ன செய்திருக்கிறது? ஒரு ஒருமனப்பாடு இருக்குது. இது ஒரு சோஷியல் லைஃப், ஒரு கம்யூனிட்டி, நிறைய குடும்பங்கள் சேர்ந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணிதினமும் தரித்திருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாய். அது மட்டுமல்ல, வீடுகள் தோறும் அப்பம் பிக்குதலிலும் கபடமில்லாத இருதயம், கபடமில்லாத ஒரு இருதயம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன? ஜெனரஸ் ஹார்ட், ஒரு சின்சியரிட்டி ஹார்ட், கபடு சூதுவாது இல்லாத ஒரு இருதயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அப்போ இவர்களுடைய மனநிலை சேர்ந்து கூடி வாழும்போது ஒரு சமுதாயத்திலே, ஒரு சமூகத்திலே, ஒரு கம்யூனிட்டி லைஃப் என்று சொல்லுகின்ற ஒரு ரீதியாக நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு மனம் அங்கே இருக்கிறது. ஒரு மனம் இங்கே இருக்குது. அது அப்பம் விற்கிறதுனாலும் சரி, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதுனாலும் சரி, அவருடைய இருதயம் அதற்கேற்றாற்போல் பக்குவப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா! அவருடைய இருதயம் அதற்கேற்றாற்போல் பக்குவப்பட்டு விட்டது. அந்த பக்குவத்தை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஜெனரஸ் ஹார்ட், த சின்சியரிட்டி ஹார்ட் அப்படிங்கிறது கபடம் இல்லாத இருதயம், கபடம் இல்லாத ஒரு இருதயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கபடம் இல்லாத ஒரு இருதயத்தை ஆண்டவர் நினைச்சாரு, கொடுக்கிறாரு ஒரு மனப்பாட்டுக்கு. அப்போ இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களே தேவனை. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, அப்ப நம்ம இருதயத்துல ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வச்சுக்கிட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஒரு வஞ்சகத்தையோ அல்லது ஏதோ ஒரு வைராக்கியத்தையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மனதில் வச்சுக்கிட்டு நம்ம ஜெபமிட்டு இருந்தோன்னா கேட்கறாது. கபடம் இல்லாத இருதயமா இருக்கணும். அதனாலதான் சங்கீதக்காரன் 69ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது, என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். கபடமில்லாத இருதயங்களா, அப்பம் பிக்குதல், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களா ஒரு சேர்ந்த அந்த கம்யூனிட்டி லைஃப் எப்படி என்று சொல்லும்போது, இப்போ கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்க எல்லா இடமும் அது ஒரு வழக்கமாக விட்டது. கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய வளாகத்தில் ஒரு 100 வீடு இருக்கும், அல்லது 200 வீடு இருக்கும், 150 வீடு இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். அவர்கள் ஒரு சமூகம் போல அங்கே செயல்படுவார்கள். அங்கே எல்லாமே இருக்கும், சகல வசதிகளும் இருக்கும். ஒரு பார்ட்டி ஹால் இருக்கும், ஒரு ஜிம் இருக்கும், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், எல்லாம் இருக்கும், சகலமும் இருக்கும். கேட்டட் கம்யூனிட்டி அவங்களுக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு மனம் ஏதோ ஒரு காரியத்தில் வந்துடும். எப்படி வந்துடும்? அந்த ஒரு மனம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அவர்களை இணைக்கிறது என்னது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற, இந்த வளாகத்தில் அப்பார்ட்மெண்ட்டு, இந்த இதில் குடியிருக்கிற எல்லாரும் நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கிறார்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒருமனமாக அங்கே செயல்பட்டு தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா! அதில் யாராவது வடக்க தெக்கேன்னு போட்டுட்டு இருந்தனா அந்த கேட்டட் கம்யூனிட்டியுடைய லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. அது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியாது. அதே போல தான் ஆதி திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு நெய்பர்ஸ், அயலகத்தார் இப்படி ஒன்று பழகும்போது அங்கே என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டவர்களாக ஆலயத்துக்குள்ள போகும்போதும் வீடுகளும் சரி, எவ்வளவோ காரியத்தை செய்யும்போது கபடம் இல்லாத இருதயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ கபடமுள்ள இருதயத்தோடு கூட நம்ம இருக்கும்போது ஒரு மனத்துக்கு அங்கே வேலையே இருக்காது. அப்போ அது இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? இது ஒருமனப்படுத்த முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு இந்த ஒருமனப்பாட்டை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இதை எனக்கு தாரும், ஆண்டவரே நீர் செய்யும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் தருவார். அவர் கபடமில்லாத இருதயத்தை தருவார், ஒருமனப்பாட்டை தருவார். நம்மை சுற்றி வாழுகின்ற மக்களை நாம் இணைக்கின்ற கைட்லைன்ஸாக மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம மற்றவர்களை இப்படிப்பட்ட ஒரு மனதில் இணைக்கிற ஒரு கைட்லைன்ஸ், நாமே ஒரு கைட்லைன்ஸாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
அந்த கிருபையை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக சுவிசேஷத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம படிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு பகுதியை அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 18:19 வாசிக்க கேட்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர் எங்க கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, அதனாலதான் அந்த ஜெபிக்கிறதற்கு ரொம்ப ஒரு பெரிய கூட்டம் வந்தாதான் ஜெபிப்பேன் அப்படிங்கிற. 2 பேர் போதும். 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய காரியங்கள் இருக்கும். ஆமா, 2 பேர் தான். 1706 வருஷத்துல ஒரு 2 பேர் தான் தரங்கம்பாடிக்கு வந்தாங்க. சீகன் பால்க்கும் பிளாச்சோ என்கின்ற 2 மிஷினரிகள் தரங்கம்பாடிக்கு வந்தாங்க. 2 பேர் தான். பாஷை தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த நாட்கள்ல 1706னா எத்தனை நூற்றாண்டுகளுக்கு மேல பாருங்க. அந்த 2 பேரும் வந்து ஒரு பெரிய திருச்சபையே இன்னைக்கு இருக்கிறது. அதுதான் டிஎல்சி, லூத்தரன் திருச்சபை. இன்னைக்கு டிஎல்சி மட்டும் இல்லை, ஏஎல்சி, அதே ஒரு அதற்கு கீழே உள்ள அமைப்பே ஒரு 6-7 மேல இருக்குது இந்தியா முழுக்க. 2 பேருடைய காரியம். ஆண்டவர் 2 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வில்லியம் கேரி, அவரோடு கூட வந்திருந்த ஒரு ஜாஷுவா மார்ஷ்மன், 2 பேரும் அந்த இடத்துல செராம்பூர்ல, வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்தில் அவர்கள் அங்கே வந்தார்கள். அங்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயித்து. பேப்டிஸ்ட் சர்ச்சுடைய ஃபார்மேஷன் அப்பதான் ஆரம்பமாச்சு. ஒரு பெரிய இறையியல் பல்கலைக்கழகமே நினைச்சது இன்னைக்கு அதன் விளைவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பேப்டிஸ்ட் திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வரலாறுகள். அதனால்தான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், 2 பேர் ஒருமனப்பட்டவர்களா எங்கே இருக்கீர்களோ அங்கே நான் இருப்பேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு கூட ஆண்டவர் அழுத்தம் திருத்தமா இதுல சொல்லி இருக்கிற காரியம் என்னன்னா, 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். கணவன் ஒண்ணு நினைச்சிட்டு மனைவி ஒண்ணு நினைச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரே காரியத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணா அதுக்கு பதில் கிடைக்காது. உங்க 2 பேருக்குலயும் அந்த ஒரு மனது, இதுக்குதான் நம்ம ஜெபிக்கணும், இதுக்குதான் இதே காரியத்துக்கு ஜெபிக்கணும். அதுதான் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். இட் வில் கம் டு பாஸ், இட் கேன் பி டன். அது உங்களுக்கு வரும், அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் கேட்கிறது கிடைக்கும். அதுதான். அப்போ நம்ம கேட்பதிலையும் ஒரு மனம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியத்துல ஒரு மனம் இருக்கணும். இதுவா அதுவா இதுவா, இந்த வேலையா அந்த வேலையா, நீங்களே குழம்பி போய் கேட்டுட்டு இருந்தா ஒண்ணு இருக்கு. அல்லது குழப்பமா இருக்கா, ஒரு காரியத்தை சொல்லணும், ஆண்டவரே எனக்கு தெரியாது, உங்க சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, இந்த பொண்ணா அந்த பொண்ணா, இந்த மாப்பிள்ளையா அந்த மாப்பிள்ளையா, இந்த வேலையா அந்த வேலையா, இந்த இடத்துல வாங்கவா அந்த இடத்துல நிலத்தை வாங்கவா வீடு கட்டுறதுக்கு. இப்படி 2-3 வச்சு குழப்பிட்டு போயிட்டு இருக்கிறோட உங்க சித்தம் ஆகட்டும்னு சொல்லலாம். அல்லது எனக்கு அதை செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை அவர் கொடுத்தா வாங்கினுங்க, கொடுக்காட்டா ஒரு ஆண்டவருடைய சித்தம். அதுதான் பெஸ்ட் வே ஆஃப் திங். உங்களுடைய ஆசைகள், இன்ட்ரெஸ்டுகள் எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். பட் எட் கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபித்த ஜெபந்தான். கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபித்த ஜெபந்தான். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும், ஆனாலும் ஏன் சித்தம் இல்ல உங்க சித்தம். இதுதான் நாம் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும்.
ஒருமனப்பட்டவர்களாய், அருமையான இந்த வார்த்தையை பாருங்கள், ஒருமனப்பட்டின பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உண்டாகும். அப்போ உங்க வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். நான் அடிக்கடி அதான் சொல்றேன், குடும்ப ஜெபம் செய்யாம இருக்காதுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் ஜெபிங்க. உங்க வீட்டில் எப்பவுமோ ஒவ்வொரு நாள் விடாம அந்த குடும்ப ஜெபம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். நீங்க சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிச்சு பாருங்க, கண்டிப்பா அதுல ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் அது செய்வேன்னு சொல்லியிருக்காரு, அதை நான் செய்வேன். இட் வில் கம் டு பாஸ். அது உனக்கு நிறைவேறும், அது உனக்கு கிடைக்கும், அது உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படும், அது உன் வாழ்க்கையிலே வரும், அதை நீ பெற்றுக்கொள்வாய், அது உனக்கு கிடைக்கும். அதுதான் அதனுடைய பொருள். அதுதான் அதனுடைய பொருள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாமதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கேட்பதில், ஆண்டவர்கிட்ட கேட்பதில் வேவரிங்கா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மனமாக தான் இருக்கணும். யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். ஒரே மனதான், சூரியனு நில்லு, சந்திரனு நில்லு, அவ்வளவுதான். வேற மாற்று கருத்தே அவனுக்கு வரல. கிபியோனிலும் ஆயலோனிலும் சூரியனும் சந்திரனும் அப்படியே நிக்குது. வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் சொன்னதை கேட்டு செய்த மாதிரி அதுக்கு முன்னாலே இல்லை, பின்னாலே இல்லை. அது சிலருக்கு ஒரு யூனிக்கா இருக்கும், அவ்வளவுதான். அதை இன்னொருத்தரால செய்யவே முடியாது. அது அவர்களுக்குன்னு பிரத்யேகப்பட்ட சில காரியங்கள் அவர்களுக்கு மட்டும்தான். ஆமா, அது யாருக்கு இருக்கு? மோசையே கர்த்தரே அடக்கம் பண்ணாரு, அதே மாதிரி ஒவ்வொருத்தரையே அடக்கம் பண்ணிட்டு இருந்தாரு இல்ல. அது சில இதுக்கு the uniqueness. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த ஒரு மனதோடு கூட நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த கட்டளை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு மனது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 3 காரியத்தை நம்ம யோசித்தோம். ஒன்று, ஜெபத்துல ஒரு மனம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், எல்லாத்திலையும் ஒரு மனதின் ஆவி ஆண்டவருக்கு நமக்குள்ள கொடுக்கணும். அந்த ஒரு மனதோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி அங்க அற்புதம் நடந்துச்சு. சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டுச்சு, சங்கிலிகள் கீழே விழுந்துச்சு, விடுதலை பெற்றார்கள். துதிப்பதில் ஒரு மனம். அது மட்டுமல்ல, 2வது நம்ம பார்த்தோம், ஒரு சோஷியல் லைஃப், சமுதாய வாழ்க்கையில மற்றவர்களோடு பழகும் போது, செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு ஒருமனப்பாடு, ஒரு டீம் ஒர்க் செய்கிறோம். ஆளுக்கு ஒன்று இருக்கக்கூடாது. அது ஒரு வீட்டு வைபவமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியங்களுக்கெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனதாக செயல்படலன்னா, ஒரு பந்தி விசாரணை, ஒரு பந்தி நடக்கும் போது அந்த பந்தி இது கூட ஒரு மனம் இருக்கணும். யார் என்ன கொண்டு போனோம், எதுக்கு அடுத்தது போனோம் அப்படின்னு போயிட்டு கரெக்டாக இருக்கணும். இலையே போடாமல் பிரியாணி ட்ரேயை தூக்கிட்டு போய் அவன்கிட்ட போய் நிற்கக்கூடாது. உட்கார்ந்துருக்கிற ஆட்கள்கிட்ட இலையன்னு போடல, ஆனால் அப்படியே இருக்கிறாங்க, பிரியாணி கொண்டு போய் நின்றுருப்பான். அவர் சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு எழும்புற நேரத்தில் அப்பதான் கொண்டு போய் திருப்பி என்ன செய்யக்கூடாது, வேற ஏதாவது தண்ணியை வைக்கக்கூடாது, அல்லது ஊறுகாவை வச்சிட்டு இருப்பாங்க சில ஆளுக்கு. அவர் சாப்பிட்டு முடிச்சு எழும்ப போறது. எதற்காக சொல்றேன் என்றால், இதுதான் ஒரு மனம், டீம் ஒர்க், யூனிட்டி. இந்த மாதிரி ஒரு சோஷியல் லைஃப் நம்மளோடு கூட இணைந்திருக்கின்ற இணைப்புகள் மத்தியிலே இந்த ஒரு மனதோடு கூட இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய இருதயம் திறந்த மனதாக, ஓப்பன் ஹார்ட்டட், ஜெனரஸ் ஹார்ட், கபடம் இல்லாத மாதிரி இருக்கும்போது தான் நாம் என்ன செய்ய முடியும், சரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் பண்ண முடியும். அந்த ஐக்கியம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும், அந்த கம்யூனிட்டி லைஃப் கரெக்டாக இருக்கும். அதுதான் சரியான முதட்டிலே காணப்படும். 3வது கடைசி நம்ம பார்த்தது என்னன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல ஒரு மனதோடு கேளுங்க. வேவரிங் மைண்ட், வேவரிங் தாட்டோடு கேட்காதுங்க.
ஆண்டவரே இது எனக்கு செய்யுங்கப்பா, கேளுங்க. சில காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு இதுதான் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதை கேளுங்க. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால், இந்த ஆசீர்வாதத்தை நான் எதற்கு சொல்றேன்டா, இது உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதமாக நான் கருதவில்லை வேதத்தின் அடிப்படையில். இது உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு குடும்ப ஜெபம் தேவை. 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் அப்படிங்கிற போது இட்ஸ் நாட் எ பர்சனல் பிளஸிங்ஸ், இட் மே பி த ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி பிளஸிங்ஸ். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மோர் தென் ஒன். அது குடும்பம், அது சமூகம், சமுதாயம், அல்லது ஒரு திருச்சபை, இதைதான் குறிக்கிறது. நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நினைச்சார், அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அது நடக்கும், அது உண்டாகும், அது அற்புதத்தை நடக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு ஒற்றுமை எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு தெரியுமா? அந்த ஒற்றுமை எல்லா காரியத்திலையும் நமக்கு இருக்கணும், எல்லாத்திலையும் நமக்கு இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சொன்ன இந்த சோஷியல் இது நம்ம ஆலயத்தை நீங்க வாரீங்க, இத்தனை பேர் வாரீங்க சரிண்ணா, ஒரு பெரிய கூட்டம் இல்லை, சின்ன கூட்டம் தான் வாரீங்க. வந்த ஒவ்வொரு குடும்பமும் இன்னொரு குடும்பத்திட்ட எப்படி இருக்கீங்க, ஹலோ, ஏதாவது என்னைக்காவது முடிஞ்சு போகும்போது ஒரு பேசியிருக்கீங்களா, போயிருக்கீங்களா? சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரியலி ஐ எம் வெரி சாரி ஃபார் தம். ஓகே, பக்கத்தில் இருக்கிற ஆளை திரும்பி கூட பார்க்காம போகிற கேஸ்கள்லாம் இருக்குது, எனக்கு தெரியும். இப்படி இருந்தால் இவங்க எப்படி பரலோகத்துக்கு போவாங்க, அங்கே என்ன செய்வாங்க, எப்படி போக முடியும்னு எனக்கு புரியல. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலியை ஜஸ்ட் ஹலோ, யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அல்லது ஒரு ஸ்மைல், ஒரு ஸ்மைல் என்னைக்கா பண்ணிருக்கீங்களா? உங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க. இங்கேயே ஒரு சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டியில உங்களால் இப்படி ஒரு ஃப்ரீ மைண்டா செயல்படாதவங்க நீங்க எப்படி, how you will go to heaven? I have a strong doubt. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க, ஒரு மனம் ஒற்றுமை, ஒரு மனம் ஒற்றுமை. அதனால்தான் ஆண்டவர் 2வது பாயிண்ட் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு தான் 3வதுக்கு வராது. உன்னுடைய சோஷியல் கம்யூனிட்டி இந்த காரியத்தில் நீ ஒரு மனமா நீ இருக்கும்போது தான் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கிடைக்கும், அது உனக்கு கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு முடிவு செய்யணும். நீங்க இந்த லெந்து நாட்கள்ல சீசன்ல இருக்கோம், தொடர்ந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை வரணும், வந்தாதான் அது ஆசீர்வாதம். அது இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அது வரும்போது ஒரு பெரிய ஒரு மலையை பேர்க்கத்தக்கதான ஒரு அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இதுவரையும் அதிலெல்லாம் நீங்க ஃபெயிலியரா இருந்தா இனிமையாவது அதை சரிப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நான் சொல்றேன்னா, இந்த உலகத்துல வாழ்றது ஒரு டெம்பரரி, கொஞ்ச காலம் நம்ம வாழ்றோம். அப்படி இருக்கத்துல ஒரு சின்ன ஒரு காரியங்கள்ல, அது மாதிரி உங்க குடும்பத்துல இந்த மாதிரி உள்ள காரியங்கள்ல என்ன செய்யணும், நீங்கள் ஒரு ஒற்றுமை, ஒரு மனம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆகவே இனி ஒரு வருகின்ற நம்ம திருச்சபையின் மக்கள் மற்றொருவர்கிட்ட ஜஸ்ட் நீங்க உட்கார்ந்து பேசி விடிய விடிய கதை பேசிட்டு போங்கன்னா சொல்லலை, சரிண்ணா? நான் சொல்றேன்லாம் ஒரு ஸ்மைல் அல்லது ஹலோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இவ்வளவுதான். அது போதும். அது போற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, கேட்டுட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது இட் வில் ஸ்பீக் லாட் ஆஃப் திங்ஸ். அது எத்தனையோ பேசும். உங்களுடைய புன்னகையிலே எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் கேட்கிற ஒரு வார்த்தையிலே எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கும். இது நீங்கள் செய்து பாருங்கள். அது செய்யும் போது அந்த ஒரு மனத்தின் பலன் நம்ம கேட்டுக்கொண்டது கிடைக்கும். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஸ்டில் ஐ ரிமெம்பர் +2ல ஜென்ரல் எஸ்ஐஸ் உண்டு. சரிண்ணா? அந்த எஸ்ஐல ஒரு எஸ்ஐ படித்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்குது, யூனிட்டி இன் ஸ்ட்ரென்த். அது கண்டிப்பா ஐக்கியம் எங்க இருக்குதோ அங்க பலன் இருக்குது.
1ஆம் கிளாஸில் படித்த ஒரு படம் போட்டு சொல்லி கொடுத்த அந்த பாடமும் எனக்கு நினைவு இருக்குது. 1ஆம் கிளாஸ், இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் புக்கில் இருக்கோ என்னமோ தெரில. ஒரு கதையை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. என்ன கதை? மாடும் புளியும். ஆமாம், 4 மாடு சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது அந்த சிங்கத்தாலேயோ புலியாலோ ஒன்றும் செய்ய முடியாது. அந்த 4 மாடுகளும் சேர்ந்து இதை என்ன செய்தோம்? ஓவர்கம் பண்ணி அடிச்சிட்டோம். ஆனால் தந்திரமான நரி அதுக்குள்ள பூந்து அந்த 4 மாடுகளையும் என்ன செய்யறோம்? பிரிச்சிடும். நீ வடக்கப்பா, நீ தெக்கப்பா, நீ கிழக்கப்பா, மேக்கப்பா. 4 ஊர் போனால் உன் சாப்பாடை அவன் தின்றுவான், உன் புள்ள இவன் தின்றுவான் அப்படின்னு நிறைய தந்திரமானது. அதுதான் பிசாசு. நிறைய தந்திரமானது, அது பிசாசு. இந்த 4 மாட்டையும் 4 பக்கம் திருப்பி விட்டுரும். ஆனால் அது விளைவு என்ன? சிங்கத்துக்கோ புலிக்கோ ஈஸியாக போச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய், இதுதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சேர்ந்து இருக்கும்போது அந்த சிங்கத்தால புலியால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா தனித்து இருக்கும்போது மாடுயால ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒற்றுமை ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே பலன் இருக்கிறது, அந்த இடத்திலே நமக்கு வெற்றி இருக்கிறது, அந்த இடத்திலே நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா அது எங்கு பலவீனமா இருக்கிறதோ அங்கே பிசாசு நுழைந்து அனைத்தையும் சின்ன பின்னமாக்கி விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சிலருக்கு தங்களால எதுவுமே பண்ணவும் தெரியாது, எதுவுமே ஐடியாவும் தெரியாது. அப்படிப்பட்டவங்க ஒதுங்கிட்டுனா நல்லா இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, தனக்கும் தெரியாது, மற்றவங்க நல்லா செய்யறதும் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அப்படிப்பட்ட கேட்டகரியெல்லாம் இருக்கிறவங்க சமூகத்தில் என்ன செய்ய முடியாது, அது ஒரு மனத்துக்கு எதையுமே கொண்டு வர முடியாது. அது தடையாவே தான் இருக்கும். இந்த மாதிரி காரியங்களில் திறந்த மனதோடு கூட செயல்படும் போது அந்த ஒரு மனம், ஒற்றுமை, யூனிட்டி இன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன செய்யணும், இருக்கணும். எந்தெந்த காரியத்தில் யார் யார் திறமைசாலிகளோ, யார் யார் கரெக்டாக இருக்காங்களோ அவர்களை நாம் பயன்படுத்துவது இருக்குது. எந்தெந்த ஃபீல்டில் யார் திறமை ரைட், அவர்களுக்கு அதை விட்டு கொடுத்து அவர்களை என்ன செய்யணும், அதுதான் முக்கியமாக. இதே தான் யார் எதிலே திறமையா இருக்கிற என்ன காரியங்களுக்கு அவர்களை எல்லாரையும் இணைத்து, அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து ஒரு காரியத்தை செய்யும் போது அங்கே வெற்றி உண்டாகிறது. ஹல்லேலூயா. நம்ம தெரியாட்டாலும் தெரியாத மாதிரி பீலா விட்டுட்டு போயிட்டு இருந்தோன்னா எதுவுமே நடக்காம போயிடும். ஹல்லேலூயா. இதுதான் ஒற்றுமையின் ரகசியம். நம்முடைய திருச்சபையிலையும் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையாக எல்லா காரியத்தையும் நாம் செய்யப்பட வேண்டும். ஒருவேளை வரப்போகிற விடுதலையின் பெருவிழாவில் சைனா ப்ரேயர் ஒரு ஆரம்ப கட்டமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த சைனா ப்ரேயரில் நாம் ஒரு மனம் இருக்கணும், எல்லாரும் இணையணும், அதில் கனெக்ட் பண்ணணும், எல்லா குடும்பங்களும் அதில் கனெக்ட் பண்ணணும். அங்கே தான் ஒற்றுமை இருக்குது, அங்கே தான் ஒற்றுமை இருக்குது. இது யாருக்கோ விதினி நீங்கள் பேர் கொடுக்கல, அந்த உங்கள் டைமை நீங்கள் சொல்லனா இங்கே ஒரு ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம். இதை தான் நீங்கள் யோசிக்கணும். இது நம்ம திருச்சபையினுடைய நிகழ்ச்சி, நாம் நடத்துகிறது. அப்போ வாட் இஸ் மை பார்ட், என்னுடைய பங்கெடுப்பு என்ன இருக்கிறது, நானும் அதில் இணைந்து கொள்ள வேண்டும். ஐ எம் ஆல்சோ ஒன் அமாங் தம். அதுதான் த ஒன்னஸ் இன் ஸ்பிரிட். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு மனதையும் அந்த ஒற்றுமை தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும்போது 2 பேர் மினிமம் தான், மோர் தென் இத்தனை பேர் சேர்ந்து செய்யும்போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். இன்னைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம், என் ஜெபம் என்னை ஒருமனப்பாட்டின் ஜெபமாக மாறட்டும், என்னுடைய துதி ஒருமனப்பாட்டின் துதியாக மாறட்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய சமூக வாழ்க்கை அதிலே நான் மற்றவர்களை இணைக்கிறவர்களாக இருக்கட்டும், மற்றவர்களை பிளவுபடுத்துகிறவனாக நான் இருக்கக்கூடாது. ஐ ஹவ் டு கனெக்ட் த பீப்புள், நாட் டிட்டாச். இணைக்கிறவர்களாக மாற வேண்டும், அவர்களை பிரிக்கிறவர்களாக மாறக்கூடாது. அது மட்டுமல்ல, இதை நீங்கள் செய்யும் போது நீங்கள் என்ன ஒருமனப்பட்டு கேட்கிறீர்களோ அந்த காரியத்தை நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறா.
அந்த காரியம் நடக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசி இருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அந்த ஒரு மனதை ஒற்றுமை ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்துக்கும் தாங்க. எங்கள் குடும்பத்தில் அந்த குடும்ப ஜெபம் நடக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சேர்ந்து ஒருமனப்பட்டு சொல்லுங்க. இனி ஒரு அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியோடு கூட லெட் அவர் சர்ச் வில் மூவ் டுகெதர். அதுதான், அதை இணைந்து நம்ம போகணும், மூவ் ஃபர்தர். அடுத்த இதுக்கு நம்ம போகும்போது நிச்சயமாக ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு புதிதாக யாரோ ஒருவர் வரும்போது கூட ஊரை கேளுங்க, ஹலோ எங்கேருந்து வந்திருக்கீங்க, இப்போ தான் உங்களை முதல் நாள் பார்க்குறேன், கேளுங்க. யாராவது கேட்குறீங்களா? கேட்டிருக்கீங்களா? இதுதான் த லேக்கிங் ஆஃப் த சோஷியல் லைஃப். அதில் சமூக வாழ்க்கையில் அங்கே ஒரு குறைபாடு இருக்கிறது. இதுதான். இதை சரிப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்குள்ளும் என்ன தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட். Thank you, Jesus. இருள் சூழும் காலம் இனி வருதே, திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோரியா. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இங்கு வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆண்டவர் வரப்போறாரு சொல்லிட்டு இருக்கோம். இப்படிதான் சொல்லிட்டே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவர் பொறுத்து இருக்கிறார், தாமதிக்கிறார். அந்த விசுவாசிகளின் கூட்டத்தில் அங்க அன்பு இல்லை, அங்க ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. ஆதி திருச்சபை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக சொன்னாரு. என்ன சொன்னார்? ஆதி திருச்சபை அங்க ஒற்றுமை ஒரு மனம் இருந்து, from the day of Pentecost இருந்து பெர்சிக்யூஷன் பீரியட் வரையும் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுக்குள்ள ஒற்றுமை இருந்து, ஆதி திருச்சபை சந்திக்காத சித்திரவதைகள் இல்லை. வரலாறை நீங்க படிச்சு பாருங்க. அவ்வளவு நீரோ மன்னன் காலத்திலெல்லாம் அவ்வளவு சித்திரவதைகள். அதை தொடர்ந்து எத்தனையோ ரோமன் எம்பரர்ஸுக்கு கீழே விசுவாசிகள் கொல்லப்பட்டார்கள், சித்திரவதைப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். போலிகார்ப்பு முள் கம்பத்திலே கட்டி வைத்து எரிக்கப்பட்டார். எத்தனை தியாகங்கள் பண்ணாருங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு மனம் இருந்துச்சு. அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் அந்த கிறிஸ்தவம் அழிக்கப்படாமல் அது இன்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பாருங்க, இதுதான் விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்? அன்பு ஒன்றே அவர் நடுவில் இருக்கணும், ஒரு மனம் ஒற்றுமை அங்கு இருக்கணும் என்று சொல்லும் நாட்கள் இன்னும் வேணும். ஆமா, இந்த நாட்கள்ல அதுதான் வேணும். இதுதான் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்னைக்கு விசுவாசின்னு நம்ம சொல்றோம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்களா? அன்பு உள்ள ஒரு விசுவாசியா இருக்கீங்களா? ஒரு மனம் ஒற்றுமை உள்ள ஒரு விசுவாசியா இருக்கீங்களா? அது இல்லைன்னா நான் ஒரு பிலீவர்னு சொல்றதில்ல, நம்ம பிரயோஜனமே இல்லாம போயிடும். என் அன்பு தேவ பிள்ளைய, யூ கரெக்ட் யுவர் செல்ஃப், செக் யுவர் செல்ஃப். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த லெந்து நாட்கள்ல நம்மளை தற்பரிசோதனை பண்ணி தேவ சமூகத்துல நம்ம ஆராய்ந்து சரிப்படுத்திக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே
உண்டே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு உண்டே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மன ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். இணைந்து பாடினோம். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப என் வாழ்க்கை அமையட்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்போம். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கை அமைந்து விட்டால் இன்றைய செய்தி உங்கள் வாழ்க்கையிலே 100% அது பிரயோஜனமானது என்பதுதான் அதனுடைய பொருளாக மாறிவிடும். ஆண்டவரே, ஒருமன பாட்டை குலைக்கிற, ஒற்றுமையை குலைக்கிற சகல காரியங்களையும் நீர் எடுத்து போடும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்கள் மனது ஒருமனப்பட்ட ஒரு மனதாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். சமூக வாழ்க்கையிலே அவசியம் அப்பா. சமூக வாழ்க்கையிலே சோஷியல் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனால் நாங்கள் வாழுவது ஏதோ ஒரு தனித்து இல்லை, பல குடும்பங்கள் இணைந்து வாழுவதுதான் ஒரு சமூகம். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே விசாரிக்கிறவர்களாக, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி என்று சொல்வது போல ஒரு கேரிங் கம்யூனிட்டியாக மாறுவதற்கு நீர் உதவி செய்யும். எங்கள் திருச்சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே செயல்படுவதற்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி செய்யும் போது கேட்டுக்கொள்வது நடக்கும், ஆகும், அது உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியே செய்யட்டும். இந்த பிரார்த்தனையிலே இணைந்திருக்கிற திருச்சபை மக்களையும், வெளியே எங்கிருந்து ஆண்டவரே இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபை மாத்திரம் கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம்.
கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,